செம்ம கூட்டம். நம்ம கும்பகோணத்தில் இவ்வளோ கூட்டம் வருமா அப்படின்னு நானே இங்கே தான் பார்க்குறேன். இது செம்மையாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கே. அதை ஒரே ஒரு பாப்பா மட்டும் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். நான் தான் உங்கள் மல்டி ஷோ. நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணத்தில் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. நம்ம லாஸ்ட் வீட்டில் பார்த்துருப்போம். ஸோ எல்லாருமே கேட்டிருந்தீங்க நிறைய பேர், மறுபடியும் போங்க ப்ரோ இப்போ எப்படி இருக்குன்னு காட்டுங்க அப்படின்ட்டு. அதுக்காக நம்ம வந்திருக்கோம். இப்போ 2 டிக்கெட் எடுத்துகிட்டு மறுபடியும் உள்ளே போகிறோம். 50 100 நம்ம உள்ளே விட்டு பார்க்கலாம் இன்றைக்கி எப்போ இருக்குன்ட்டு. அதுக்காக நம்ம வந்திருக்கோம். இப்போ 2 டிக்கெட் எடுத்துகிட்டு மறுபடியும் உள்ளே போகிறோம். 50 100 நம்ம உள்ளே விட்டு பார்க்கலாம் இன்றைக்கி எப்போ இருக்குன்ட்டு. பார்க்கிங்க்கு வந்து 20 ரூபா வாங்கினாங்க. நம்ம பைக்கை பார்க் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாமே இருக்குது. பைக்குக்கே 20 ரூபானா காருக்கு ஒரு 50 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஆனால் இப்போ நிறைய கூட்டம் வருது காய்ஸ், செம்ம கூட்டம். நானும் ஃப்ரெண்டும் தான் வந்திருக்கோம். இப்போ உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மேக்ஸிமம் இப்போ எல்லாமே ரெடியாக இருக்கும், நல்லாயிருக்கும் தான் நினச்சி வந்துடுறேன். ஏன்னா நிறைய கூட்டம். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி May 5 இன்றைக்கி. இந்த இடம் எப்பவும் போல தான் இருக்குது. என்ன புதுசாக லைட்லாம் போட்டிருக்காங்க இந்த இடத்துல. வாட்டர் ஃபால்ஸா, சும்மா வாட்டர் ஃபவுண்டெயின் மாதிரி கொஞ்சம் லைட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. யானையெல்லாம் வந்திருக்கு, அட்டையில் செஞ்சு யானை வச்சுருக்காங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டிங்லாம் கொஞ்சம் நல்லா போட்டிருக்காங்க. எல்லாமே பிரைட்டாக தெரியுது. அனிமல்ஸ்லாம் இருக்குது. அதே அனிமல்ஸ் அன்றைக்கி பார்த்தது அன்றைக்கி கொஞ்சம் இருட்டாக இருந்ததுனால சரியாக தெரியல எதுவுமே. இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, எல்லாமே நல்லா இருக்குது ஓரளவுக்கு. இந்த சைடும் டைனோசர்ஸ்லாம் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் ஓகே, என்ட்ரன்ஸே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மற்றெல்லாம் நிறைய ஷாப்ஸ்லாம் வந்துருச்சு போல். எல்லாமே பஞ்சு மிட்டாய் கடையிலேருந்து ஆரம்பிக்குது. இங்கே வளையல் மணி கடை, அது வந்து எக்ஸிட்டு, இது வந்து என்ட்ரன்ஸு. பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ்லாம் ஃபுல்லாக வந்துடுச்சு. நிறைய ஷாப்ஸ் இருக்குது இன்றைக்கி. லைட்டிங்கும் பயங்கரமாக இருக்குது. இப்போ இது மாதிரி இருந்தால் தான் எக்ஸிபிஷன் அந்த மூடே வருது, எக்ஸிபிஷன் போகிற மூடு. அன்றைக்கி பார்த்து வெறுத்து போயிட்டேன் அன்றைக்கெலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. கீழே வந்து க்ரீன் கலர் சாக்கெல்லாம் விரித்து போட்டு அந்த மண் தெரியாத அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படியே சுற்றி தான் போகணும் போல், இடையில பூந்து போக முடியாது. ஃபுல்லாக கேட் போட்டு வச்சுருக்காங்க, அதில் நம்ம சுற்றி தான் போகணும். லேடிஸ்க்கு தான் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது வாங்குறதுக்கு. வீட்டுக்கு தேவையான மேட்டு இதெல்லாம் அன்றைக்கே பார்த்தோம். அன்றைக்கே ஃபஸ்ட் நாளே ஓப்பனில் இருந்துச்சு இதெல்லாம். மற்ற ஷாப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நிறையா வந்திருக்கு. இங்கே ஸ்வீட் கார்ன் அந்த இதெல்லாம் பார்த்தோம். இங்கே காலியாக இருக்குது. அடுத்தது பார்ப்போம் உள்ள. இந்த சைடு மோஸ்ட்லி எல்லா கடைகளுமே வந்துருச்சு காய்ஸ். சூப்பராக இருக்குது. கீழே அந்த மேட்டு வச்சுருக்கிறதுனால இடையில அங்கேயே கல் இருந்துச்சுன்னா அப்படியே தடுக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடங்க நீங்கள் வரப்போ. கிட்ஸுக்கான டாய்ஸ் கடை, ஃபேன்சி கடை தான் நிறைய கடை இருக்குது. இந்த ஷாப்ஸோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒட்டக சவாரி, குதிரை சவாரி அன்றைக்கி நம்ம பார்த்தோம். அன்றைக்கி அந்தளவுக்கு இல்லை, யாருமே போகல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டக சவாரி போகிறதுக்கெலாம் ரெடியாக மேலே ஒட்டகத்தை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. உள்ள குதிரை சவாரி கூட இருக்கும். குதிரை ஒட்டகம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான் ஒரு ரைட் போகிறதுக்கு. இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரை போவாங்க, அவ்வளோதான். குதிரை தான் கொஞ்சம் பரிதாப நிலையில் இருக்குது, அமைதியாக இருக்குது, சுகமாக. ஒட்டகம் நல்லா இருக்குது. ஸோ அப்படியே நம்ம உள்ளே போகலாம். கலர்ஃபுல்லாக இருக்குது. காலிஃப்ளவர் பக்கோடா ஸ்நாக்ஸ் கடை தான் முக்கியமாக. நம்ம எக்ஸிபிஷன் வந்தாலே அந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டு அப்படியே ராட்டனத்தெல்லாம் சுற்றிட்டு தான் போவோம். வழியை மாற்றிட்டாங்களா? அப்படி சுற்றி போகணுமா? சுற்றி விட்றாங்களே. எல்லா கடைகளையும் பார்த்துட்டு போகிற மாதிரி வழியை வச்சுருக்காங்க. எந்த கடையும் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் போக முடியாது. அது மாதிரி தான் அந்த வழியை வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. கைஸ் அங்கே பாருங்கள், இங்கே இது பார்க்க செம்மையாக இருக்குது. எல்லாம் அந்த ஃபர்னிச்சர்லாம் எல்லாமே ஒர்க் ஆகுது. உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ் நிறையா இருக்குது, ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்குது இங்கே. செம்ம கூட்டம். இன்றைக்கி தான் வீக் டேஸ் தான். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை தான். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நல்ல கூட்டம் இருக்குது. நம்ம ஃபைனலி உள்ளே வந்துட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து கிரேசி கப்பு தான் முதல்ல இருக்குது. சூப்பராக இருக்கும் கிரேசி கப்பு, செம்மையாக இருக்கும். நான் சின்ன வயசில் போயிருக்கேன் இங்கே. மூர்த்திக்கலை இறங்கல போட்டப்போ. எவ்வளோன்னு கேட்கலாம் நம்ம. காய்ஸ் கூட்டத்தை பாருங்கள் காய்ஸ். இங்கே கிரேசி கப்புக்கு எவ்வளோன்னு கேட்போம். எவ்வளோக்கா அது டிக்கெட்டு? டிக்கெட் எவ்வளோ? 60. காய்ஸ் கிரேசி கப்புக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 60 ரூபா.
சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே ஒரே ரேட்டு தான். 60 ரூபா வச்சுருக்காங்களே, ஒரு 40 ரூபா இருந்தால் கூட ஓகே தான் நமக்கு. ஆனால் எதுவுமே நான் இன்றைக்கி போக மாட்டேன், கோச்சிக்காதீங்க. நான் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்காக மட்டும்தான், வீடியோ எடுக்கிறதுக்காக. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ போயிட்டு போடுங்க ப்ரோ அப்படின்னு. அதுக்காக மட்டும்தான் நான் இன்றைக்கி வந்தேன். இது எவ்வளோன்னு கேட்கலாமா? இது குழந்தைங்க போகிறது தான். இது ஒரே ஒரு குழந்தை மட்டும் சுற்றிட்டு இருக்கு கைஸ். இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு மட்டும்தான். ஒரு ஆளுக்கு வந்து 40 ரூபாயும். அது ஒரே ஒரு பாப்பா மட்டும் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கு. அடுத்து நம்ம கொலம்பஸ் கேட்கலாம் எவ்வளோன்ட்டு. ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு வரீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அதுக்கேற்ற அமௌண்ட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியும். நம்ம எவ்வளோன்னு கேட்கலாம். அது கொலம்பஸு. கொலம்பஸும் பார்த்தீங்கன்னா 60 ரூபா தானே டிக்கெட்டு. ஸோ எல்லாமே மேக்ஸிமம் பெருசு எல்லாமே 60 ரூபா தான் நினைக்கிறேன். இப்போது அந்த ஜெயிண்ட் வீல் அது பக்கத்தில் போய் பார்க்கலாம். நல்லாயிருக்கும். அது செம்மையாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. அந்த லைட்டிங்ஸ்லாம் பாருங்களேன், கலராக கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு அதெல்லாம். இந்த ஜெயிண்ட் வீல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 60 ரூபா. ஸோ கியூவை பாருங்கள், அந்த லாஸ்ட் வரை நிற்கிது கியூ. பெரிய கியூவாக இருக்குது, நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க ஜெயிண்ட் வீலில் போகிறதுக்கு. இந்த இது கமாண்டோன் இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா 40 ரூபாயா. ஹெலிகாப்டர் இருக்குது, அதில் பைக் இருக்குது, கார் இருக்குது. காரில் மட்டும் பேரண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க, ஹெலிகாப்டரில் உட்கார முடியாது போல், வெயிட் தாங்காது போல். சின்னதுக்கெலாம் 40 ரூபான்னு நினைக்கிறேன், பெருசுக்கெலாம் 60 ரூபா. குழம்பு சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்மடியே உள்ளே போகலாம். மிளகா பஜ்ஜி, நிறைய மிளகா தொங்கிட்டுருக்காங்களே, பார்க்கும்போதே எச்சு வருது. ஸ்நாக்ஸ் கடையெல்லாம் நிறைய வந்திருக்கு. கரும்பு ஜூஸ், ஐஸ்கிரீமு, இங்கே ஜிகர்தண்டா, டீ, காஃபி, அந்த டெல்லி அப்பளம், ஊட்டி பஜ்ஜி, அப்படி இப்படின்னு நிறைய வந்திருக்கு. கிட்ஸுக்கான அந்த போட் மாதிரி வச்சுருக்காங்க. கிட்ஸு போகிற போட்டு போல். இது சும்மா ஸ்விம்மிங் பூல் மாதிரி ரெடி பண்ணி அதில் போட்டு விட்ருக்காங்க. இது எவ்வளோ கேட்கலாம். கேஷ் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா போல் ஒரு போட்டுக்கு. இங்கே ஒரு ட்ரெயின் கூட இருக்குது. செம்ம கூட்டம். நம்ம கும்போணத்தில் இவ்வளோ கூட்டம் வருமா அப்படின்னு நானே இங்கே தான் பார்க்குறேன். தேட்டருக்கு அடுத்தது இந்த இடம் தான் வந்து அதிக கூட்டம் இருக்குது போல். ஆனால் எப்போ இந்த மாதிரி எக்ஸிபிஷன் போடுவாங்க, நம்ம மக்கள்லாம் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு தான். ஏன்னா 2 இயர்ஸாக எதுவுமே கிடையாது இல்லை. ஸோ நம்ம ஊரில் என்ஜாய்மெண்ட்னா இந்த மாதிரி எப்போயாவது இது மாதிரி போட்டால் தான் உண்டு. ஸ்னோ 3 ஸ்னோ அது சும்மா டம்மியாக தான் இருக்கும், குழந்தைங்க மட்டும் போகிற மாதிரி தான் இருக்கும், பெரியவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்காது. பானிபூரி ஸ்டால் இருக்குது, ஸ்வீட் கார்ன். ட்ரெயின் எவ்வளோன்னு கேட்போமா? ட்ரெயின் எவ்வளோ அது? 50 ரூபாயா? ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 50 ரூபாயா. கிட்ஸு மட்டும்தான் போகிறது. இது பெரியவங்களும் உட்காந்துருக்காங்க, பெரியவங்களும் போகலாம் போல். 50 ரூபா. இதில் வந்து அப்படியே ரவுண்ட் அடிப்பாங்க இந்த ட்ராக்குள்ளே. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தவக்கலை இருக்குது, ஆனால் சுற்றலை, என்னாச்சுன்னு தெரில, ப்ராப்ளம் போல். இது சுற்றுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஜம்ப் பண்ணி போகும், நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கு, அன்றைக்கி வரும்போது இது இல்லை ட்ரெயின். இதுவும் ஒரு 40 ரூபா இல்லை 60 ரூபா இருக்கும். இங்கே எல்லாமே வந்தீங்கன்னா 40, 50, 60 இது 3 ரேட்டு தான். 40 ரூபாய்க்கு கம்மி எதுவுமே இல்லை. இதில் பெரியவங்க சின்னவங்க எல்லாமே போகலாம் போல். அங்கே ட்ராகன் ட்ரெயின் இருக்குது. அந்த கப்பை பாருங்களேன், அந்த இது ட்ரெயின் மாதிரி போகணும்னு நினச்சேன், ஆனால் சுற்றி போகுது. சூப்பராக இருக்குது, இங்கேருந்து பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. அந்த செம்மையாக இருக்குது கைஸ். அது வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கைஸ். இந்த ட்ரெயின் மாதிரி போகுதுல சுற்றி. இது வந்து 60 ரூபாயா. இதுவும் வந்து 60 ரூபா இந்த ட்ரெயின், ட்ராகன் ட்ரெயின். ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த கிரேசி கப் பிடிக்கும், அந்த கொலம்பஸ் பிடிக்கும், அந்த ஜெயிண்ட் வீலு. அதுக்கப்புறம் இந்த இது நல்லாயிருக்கு. இது நான் போனதில்லை, நல்லாயிருக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு தீம் பார்க்கெலாம் நல்லா இருக்கும்ல பெருசாக, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அங்கே ஒன்று இருக்குது லாஸ்ட்டில், அது போய் பக்கத்தில் போய் பார்க்கலாம் கைஸ். இந்த சின்னதாக சுற்றுதில்ல, இது வந்து 60 ரூபாயா ஒரு ஆளுக்கு. ஆனால் இது பெரியவங்களும் போகலாம், சின்னவங்களும் போகலாம் போல். பெரியவங்களும் உட்காந்துருக்காங்க குழந்தையோட. நல்லாயிருக்கு. இதுதான் லாஸ்ட்டில் இருக்குது. இது கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது, அந்தளவுக்கு பெரியவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி இல்லை.
இதெல்லாம் வந்து பெரியவங்களாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய இருக்குது. ஸோ நம்ம முன்னாடி மூர்த்தி கல்யாணம்ல போடுவாங்களா அது மாதிரி நல்ல பெரிய இடம் பெருசாக இருக்குது. ஸோ நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம். பார்க்கிங் மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்துருக்கலாமோன்னு தோணுது. பார்க்கிங்க்கு 20 ரூபா, பைக்கில் வந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு என்ட்ரியே வந்து 70 ரூபா ஆயிடுது. ஏன்னா பார்க்கிங் 20 ரூபா பைக்கில், இது நீங்கள் என்ட்ரி ஃபீஸ் வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபா வருது. ஓகே கைஸ், நான் உங்களுக்காக தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ இது இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த இதை ஷூட் பண்ணேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ், பை பாய்.